அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ மீனம் ராசிக்கு தற்பொழுது சனி வக்கர நிவர்த்தி நடைபெற உள்ளது. இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஜூலை 13, 2025 முதல் நவம்பர் 28, 2025 வரை சனி வக்கரகதியில் மீனம் ராசிக்கு பயணம் செய்தார். இது என்ன வக்கரம் அப்படின்னு சொன்னால், ஒரு கிரகம் தான் இருக்கும் இயல்பு நிலையிலிருந்து பின்னோக்கி செல்வது போல் ஒரு பிம்பம் தோன்றினால் அதுதான் வக்கரம். சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக ஒரு கோள் அப்படின்றது, ஒரு கிரகம் அப்படின்றது பின்னோக்கி பயணிக்க போவதில்லை. ஆனால் இயல்பு நிலையிலிருந்து சற்று மாறுபட்டது போல் நமக்கு ஒரு தோற்றம், இதுதான் வக்ரம். அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா, சனி அந்த கிரகம் ரிவர்ஸில் என்னென்ன பலன்கள்லாம் கொடுத்துச்சோ, அதாவது முன்னாடி என்ன பலன் கொடுத்துச்சோ அதுதான் இப்போ தற்பொழுது நடக்கும். உதாரணமாக சொல்லும் பொழுது, இப்போது மீனம் ராசியில் சனி ஜென்ம சனியாக இருக்குது. சரிங்களா? ஆனால் இதுவே இதற்கு முன்னாடி பின்னோக்கி செல்லுது அப்படின்னு சொன்னால், விரய சனியில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருந்ததோ அதுதான் இப்பொழுது இருக்கும் அப்படிங்கிறது அந்த வக்கர காலம். இந்த வக்கர காலம் எப்பொழுது முடிவடைகிறது அப்படின்னு சொன்னால், நவம்பர் 28, 2025 முடிந்து திரும்பவும் சனி மீனம் ராசிக்கு நேர்கதியில் பயணம் செய்ய உள்ளார். இதுதான் இந்த வக்கர நிவர்த்தி பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்போ நேர்கதியில் பயணம் பண்ணும்போது திரும்பவும் அவர் ஜென்ம சனிக்கு வந்துடுவார். சரிங்களா? ஆக்சுவலாக இப்போ இந்த 7.5 சனி அப்படின்றது 7.5 வருஷம் நடக்குது அப்படின்னா, மொதல் 2.5 வருஷன்றது விரய சனி, பாதிப்புகள் ஒரு 40% இருக்கும். அதுக்கு அடுத்தது சென்டர் பார்ட் அப்படின்றது ஜென்ம சனி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90% பாதிப்புகள் அதிகமாகவே இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைனல் டச்சு பாத சனி, அதில் ஒரு 50% சனியாக தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்றது தான் காலங்காலமாக சொல்கிறது. ஆனால் இது அப்படியே இந்த சனி வக்கர பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, வக்கர நிவர்த்திக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜென்ம சனியாக வந்துடுறாரு. அப்போ ரொம்ப பெரிய பாதிப்பு மீனம் ராசிக்கு இருக்க போகுதா அப்படின்னா அது மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக இந்த சனி பயிற்சி, இந்த குரு பயிற்சி அப்படின்றது, இந்த கோள்களின் பயிற்சியெலாம் நீங்கள் சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க. 10% மட்டும்தான் அதில் உங்களுக்கு பலன்கள் நடைபெறும். பாக்கி இருக்கிற 90% உங்களுடைய பிறந்த கால ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து மட்டுமே அமையும். இது அவ்வப்பொழுது இந்த யூடியூப்லலாம் சொல்கிறாங்க இல்லையா, கோள்களின் பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, வக்கர நிவர்த்தி, இதை பெரிய அளவில் தூக்கி வச்சு அவங்க பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாமே அவ்வப்பொழுது அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் வேணும், ஒரு வியூஸ் வேணும். ஜஸ்ட்டு ஒரே ஒரு டைட்டில் வச்சு அவங்களால ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. அதுக்காக தான் கோள்களின் பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, வக்கர நிவர்த்தி, மாத பெயர்ச்சி, நாள் பெயர்ச்சி அப்படின்ட்டு அட்டிக்கிட்டே போவாங்க. தினமும் ஒரு 4-5 வீடியோ வச்சும் போடுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு யூடியூப்பில் பைசா வரும், அதிகமாக பைசா வரும். ஸோ இதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை பெரிய அளவில் இந்த கோள்களின் பயிற்சி அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கோள்களின் பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு வாழ்வில் உண்டு பண்ணாது. ஒரு மனிதன் வாழ்வில் உச்ச நிலையை அடைவதும் மிகுந்த துன்பமான ஒரு நிலையை அடைவதும் அவனுடைய தசா புத்தி காலத்தை பொறுத்தே அமையும். இதுதான் அந்த காலத்தில் ஜோதிடருக்கு கணிச்சது. ஒருத்தர் பிறந்ததை வச்சே அந்த காலத்தில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்ட்டு கணிப்பாங்க. இது எல்லாமே அந்த தசா புத்தி காலத்தை வச்சு தான் அவங்க கணிக்கிறது உண்டு. சுக்கர தசை, சூரிய தசை, புதன் தசை, சந்திர தசை, இந்த மாதிரி தசைகள்லாம் வருது இல்லையா, இதை இந்த கோள்களின் பயிற்சியோடு பொருத்தி பார்த்து சொன்னால் மட்டுமே தான் அது உண்மையான பலன். இவங்க சொல்கிறது எல்லாம் வெறும் கிரக பயிற்சி மட்டும்தாங்க. இந்த கிரக பயிற்சியால் பெரிய அளவு கோடீஸ்வரன் ஆகும், பெரிய அளவு கோடீஸ்வர யோகம் அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போது அதிசார குரு பயிற்சி நடக்குது, அப்போது விருச்சகம் ராசிக்கு கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது உண்மையாக நடந்தது அப்படின்னா அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கவே நடக்காது. இப்போ அவங்க 1 கோடி பேர் சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு 2 பேருக்கு மட்டும்தான் அதில் நன்மை நடக்கும். ஏன் அப்படின்னா, இதை அந்த தசாபுத்தி காலத்தோடு பிறந்த ஜனன ஜாதகத்தோடு பொருத்தி பார்க்க வேண்டும். கிரகங்களின் பெயர்ச்சி என்பது 10% பலன்களை மட்டுமே கொடுக்கும். நான் அடித்து சொல்கிறேன். அதனால் இந்த கிரகங்களின் பெயர்ச்சியை மட்டும் வைத்து கணக்கு போட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் கோடீஸ்வர யோகம், இந்த நேரத்தில் ரொம்ப மோசமான நிலை அப்படின்னு சொல்கிறது அது ஒரு அப்பட்டமான பொய். இது அந்த ஜோதிடர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் கண்டென்ட் நிறையா வேணும், யூடியூப்பில் நிறையா பைசா வரணும்னா ஒரு நாளைக்கு 2 வீடியோ 3 வீடியோ போட்டால் தான் வரும். அதுக்காக அவங்க நிறைய கண்டென்ட் ரெடி பண்ணி போடுவாங்க. அதெல்லாம் உண்மையெல்லாம் கிடையாது. ஸோ மீனம் ராசிக்கு சனி வக்கர நிவர்த்தி, சனி ஜென்ம சனியாக 2ஆம் இடத்தில் தற்பொழுது நவம்பர் 28, 2025 வர உள்ளார்.